கோவிலில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. பொன்னழகு மின்னி வரும் அன்னமையில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா, நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றான் கந்தா முருகா. பன்னிரு கரங்களோடு அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முருகனுக்கு திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் அந்த முருகனின் அந்த கோவிலின் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. சுமதி ஸ்ரீ, ஒவ்வொரு கடவுளருக்கும் ஒவ்வொரு பிரசாதங்களை சொல்வோம். முருகன் அப்படிங்கிறப்ப திருநீரு, அடுத்ததாக பஞ்சாமிர்தம் என்ற பிரசாதத்தை சொல்றாங்க. திருநீருக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கிறது. மந்திரமாவது நீரு என்பது தொடங்கி பல்வேறு பொருள்கள் அந்த திருநீருக்கு இருக்கு. அதை விளக்க முடியுமா? இந்த விபூதி அப்படின்றதுக்கு என்ன பொருள் தெரியுமா? திருநீரு அப்படின்னு சொன்னீங்க, விபூதி அப்படின்னு சொல்லல. விபூதினா என்ன பொருள்? தினமும் விபூதி வைப்போம், கோவில்ல விபூதி வாங்குவோம். ஆனா அதுக்கு என்ன பொருள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் அதை விட இன்னொன்று இல்லை அப்படின்னு அர்த்தம். நாயகன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு வி போட்டு விநாயகன் அப்படின்னா அவனுக்கு மேல் ஒரு தலைவன் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு முன்னால வி அப்படின்னு வந்ததுன்னா அதற்கு மேல் இன்னொன்று இல்லை. நாயகன் என்றால் தலைவன், வி போட்டு விநாயகன் என்றால் இன்னொரு தலைவன் இல்லை. ஜெயை அப்படின்னா வெற்றி, விஜய் அப்படின்னா இன்னொரு வெற்றி இல்லை, அதுதான் வெற்றி, அதற்கு மேல் ஒரு வெற்றி இல்லை. பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். ஒரு வி முன்னாடி சேர்த்து விபூதி அப்படின்னா அதற்கு மேலான ஒரு செல்வம் இல்லவே இல்லை என்பதால் தான் அதை விபூதி என்று சொல்கிறோம். பொதுவா அது சாம்பல்ல இருந்து கிடைக்கக்கூடியது, எரிந்து போன ஒரு சாம்பலிலிருந்து கிடைக்கக்கூடியது. ஆனால் அதற்கு நிகரான இறைவனுடைய பெயரை சொல்லி அதை நெற்றியில இடுகிற போது, அதனாலதான் ரொம்ப அழகா கந்தசஷ்டி கவசத்துல சொன்னாங்க, ஒரு நாள் 36 கொண்டு கையில அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை ஓதி அதை நெற்றியிலே இட வேண்டும். முருகனுடைய நாமத்தை சொல்லி சரவணபவ என்று சொல்லி நெற்றியிலே இட வேண்டும். அப்படி சாம்பலாக இருக்கக்கூடிய அதிலே இறை நாமத்தை சொல்கிற போது அது மிக சிறந்த செல்வமாக, அதற்கு மேல் ஒரு செல்வம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய விபூதியாக மாறுகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக பெயர் வைத்தார்கள். முருகப்பெருமானுடைய பன்னீர் இலை விபூதி தான் திருச்செந்தூரிலேயே மிக பிரசித்தி பெற்றது. அந்த பன்னீர் இலையில 12 நரம்புகள் இருக்கும். முருகப்பெருமானுடைய 12 கரங்களாலேயே கொடுக்கக்கூடியது அந்த பன்னீர் இலை விபூதி என்று நம்முடைய பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த திருச்செந்தூர் கோவில் ஓம் என்கிற பிரணவ வடிவத்திலேயே அமைந்த கோவில். சூரனை வதம் செய்த பிறகு, சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தேவதச்சனாகிய மயனை அழைத்து அந்த கோவிலை நிர்மாணிக்க சொல்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓம் என்கிற பிரணவ வடிவத்தில் இருக்கும். எப்படின்னா நீங்க அடுத்த முறை திருச்செந்தூருக்கு போகும்போது புதிய தலைமுறை நேயர்கள் நீங்க கவனிச்சு பார்க்கலாம், தூண்டுகை விநாயகர் சந்நிதியில ஆரம்பிச்சு அப்படியே பஞ்சலிங்கங்கள் வழியாக போய் கருவறைக்குள்ள போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு இந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்க உள்ள போய் இப்படி திரும்பி நின்னீங்கன்னா ஓம் என்கிற வடிவம் வரும். ஓம்காரத்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவன் முருகப்பெருமான். அந்த ஓம் என்கிற வடிவத்திலேயே இருக்கக்கூடிய கோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில். இன்னொன்னு இதுல பஞ்சலிங்கங்கள் பின்னாடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்சலிங்கங்களுக்கு கோவில்ல பூஜை கிடையாது. ஏன் அப்படின்னா முருகப்பெருமானே இந்த பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். அதனால நாம அந்த பூஜை பண்ற முறை அப்படின்றது கிடையாது. மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 4 கரங்களோடு இருப்பார், கையில ஒரு பூ வச்சிருப்பார். ஏன்னா பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாராம் முருகப்பெருமான். தேவர்கள் வந்து கூப்பிட்ட உடனே இப்பதான் சூரபதுமனை வதம் பண்ணி அவங்களை காப்பாத்திருக்கிறோம், மறுபடியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு போல அப்படின்னு முருகப்பெருமான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் கையில இருந்த பூவை பஞ்சலிங்கங்களுக்கு போட்டுட்டு இருந்த முருகப்பெருமான் திரும்பி நின்னாராம். அந்த கோலத்துலதான் திருச்செந்தூர்ல நாம முருகப்பெருமானை பார்க்கலாம். மூலவர் சரி, இந்த கோவிலில் மட்டும் திருச்செந்தூர் கோவில்ல மட்டும் உற்சவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 4 பேர் இருக்கிறாங்க. திருச்செந்தூரிலே 4 உற்சவர்கள் உண்டு. ஜெயந்திநாதர் என்று சொல்லப்படக்கூடிய உற்சவர் தான் சூரனை வதம் செய்வதற்கு சூரசம்ஹாரத்துக்கு வருவார். அலைவாய் உகந்த பெருமாள் என்று ஒரு உற்சவர் இருக்கிறார்.
குமார விடங்கர் என்று உற்சவர் இருக்கிறார். அவர் தான் திருக்கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் வருவார். மாப்பிள்ளை சுவாமினே பேரு. அடுத்ததாக சண்முகர். இப்படி 4 உற்சவர்கள் இருக்கக்கூடிய கோவில் திருச்செந்தூர். ரொம்ப அற்புதமான கோவில். மீண்டும் கோபுர கலசத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பூஜை முறைகளை எல்லாம் புதிய தலைமுறை வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலோன் முருகனை மன்றாடி மைந்தனை மாணவருக்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியிர் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே. ஐயோ, இந்த முருகனுடைய அழக பார்க்கிறதுக்கு எனக்கு 4000 கண்ணு இல்லையே என்று அருணகிரியார் பாடினார். அப்படிப்பட்ட முருகன், அழகாக இருக்கக்கூடிய முருகன். அவனுடைய படை வீடுகளில் மிகவும் சிறப்புக்குரிய படை வீடு திருச்செந்தூர். 2ஆம் படை வீடு. அந்த கோவிலினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முருகனுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? முருகனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னார்ல, இலக்கணப்படி இது தப்பு. அவன் தமிழ் கடவுள். இலக்கணத்திற்கு ஆபத்து வந்தப்போ ஓடி வந்து காப்பாத்தினவன். ஆனா முருகா என்னும் நாமம்ன்றதான் சரி. நாமங்கள்ன்றது இலக்கணப்படி தப்பு. ஏன் அருணகிரியார் அப்படி எழுதினார்? அவரை மாதிரி சந்த தமிழ் பாடவே முடியாதுன்றதையும் நம்ம நேரலையில பார்த்தோம். துப்பாரப்பா டற்றி மொய்க்கால் சொற்பா வெளிமு குணமோகம் துற்றாயப்பி டற்றோ லிற்றை சுற்றாமதன பிணித்தோயும் இப்பாவக்கா எத்தா சைப்பா டெச்சே உலகிற் பிறவாதே எத்தார் வித்தார் அத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் தப்பாமற்பா டிச்சே விப்பார் தத்தாம் வினையை கழிவோனே தற்காலிச்சோர் செற்றாய்மைப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா ஹைப்பா லைப்போல் சொற்கா வற்பாவதன தனைவோனே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே என்று ரொம்ப அழகா சந்த தமிழ்ல பாடினாரே அருணகிரியார். அவருக்கா தமிழ் தெரியாது? முருகா என்னும் நாமம்னு எழுதாம ஏன் முருகா என்னும் நாமங்கள் எழுதினார் தெரியுமா? அது ஒரு பேர் கிடையாது. முருகா முருகா முருகான்னு சொல்றீங்களே, முருகனை மட்டுமா கூப்பிடுறீங்க? மூ என்பது முகுந்தனாகிய பெருமாளை குறிக்கும். ரூ என்பது ருத்ரனாகிய சிவபெருமானை குறிக்கும். கா என்பது பிரம்மனை குறிக்கும். மும்மூர்த்திகளும் வந்துட்டாங்களா? பெருமாளிடம் மகாலட்சுமி இருக்கிறார், மார்பிலேயே இருக்கிறார். சிவபெருமானிடம் பார்வதி இருக்கிறார், இடது பாகத்திலே இருக்கிறார். பிரம்மனிடம் சரஸ்வதி இருக்கிறார். முருகான்னு கூப்பிடும்போது முருகனை மட்டுமல்ல, மும்மூர்த்திகளையும் அவர்களின் தேவியர்களையும் சேர்ந்து வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் என்பதால் தான் முருகா என்னும் நாமம் என்று சொல்லாமல் முருகா என்னும் நாமங்கள் என்று சொன்னார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். ஐயோ முருகா எனக்கு பயமா இருக்கேன்னு நினைக்கும் போது யாவருக்க பயமேன்னு வந்து நிற்கக்கூடியவன் முருகப்பெருமான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். யாரெல்லாம் முருகா முருகா என்று ஓதுகிறார்களோ அவர்கள் முருகனை மட்டுமல்ல மும்மூர்த்திகளையும் அவர்களுடைய தேவியரையும் சேர்ந்து வணங்கிய புண்ணியத்தை பெறுகிறார்கள். ரொம்ப அழகா நீங்க விபூதி பத்தி கேட்டீங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. விபூதி என்றால் இதற்கு மேல் ஒரு செல்வம் இல்லை என்று பொருள்.